வாழ்வோம் வாழ்விப்போம். எல்லாருமே தனி. நிச்சயமாக அடுத்தவர்களுக்காக யாரும் விட்டு கொடுப்பதை வழி இல்லாம விட்டு கொடுத்துட்டு இருப்பான். நீங்க ஒரு நல்ல சட்டை போடுனீங்கன்னா அப்படி ஒரு பார்வை பாப்பான். நல்லா இருக்கடா அந்த சட்டை எப்படா எடுத்தேன்னு சொல்லவே இல்லையேன்பா. அப்பமே அங்க உள்ளுக்குள்ள ஓடும். பாரு யோகத்தை பாரு. மாப்பிள்ளை எப்பவும் புது ட்ரெஸ்ஸே போடு, நமக்கு ஒரு சட்டை மாத்த முடியலையே, உள்ளுக்கு அழுவான். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? ஏதாவது முக்கியமான வேலை நீங்க அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எப்போ ஆப் வைக்கலான்னு பாத்துட்டு இருப்பான். அசதியா தானே இருக்கேன், நீங்க போய் இபி பில்லு கட்டிட்டு வந்துடுன்னு சொல்லி அவங்க கையில கொடுத்தா அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. வந்து சொல்லுவான் பணம் தவறிட்டுன்பான். ஏதோ உங்கள்கிட்ட பணம் இருக்க தெரியும், அடுத்தாலும் கட்டிக்குவான், பரவாயில்ல. அப்பட்டமா போய் சொல்லுவாங்க நம்மளை பாதிக்க வைக்கிறதுக்கு. நம்மளும் வேற வழி இல்லை, நம்மளால போக முடியாது, இவ போய் கட்டிட்டு வராங்க, நீங்க ரெண்டாவது வேற பணம் கொடுத்து விடுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்? அவசரம் தானே பண்றோம். யோசிங்க. சேர்ந்து வாழறதுனால என்ன என்ன வியாபாரத்தனம். இட்ஸ் a பிசினஸ் மோட்டிவ். லாபம் தான் அங்க காரணம். பெனிஃபிஷியல் பெனிஃபிட் இல்லாம இல்ல. எந்த வகையில கூட்டு வாழ்க்கை நல்லதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். பொறுப்பு எடுத்துக்கிறோம், சுமையா இருக்கு. 4 நாள் நல்லது சேர்த்து ஒரு நாள் நீங்க செய்யலைன்னா அதைத்தான் சுட்டி காட்டுவாங்க, குத்துவாங்க பயங்கரமா. உள் குத்து வெளி குத்து எல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, யார நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, கடைக்கு போக மாட்டீங்களா? 4 நாள் ஒழுங்கா கடைக்கு போயிட்டு வந்தோம், இன்னைக்கு முடியல, விரட்டி விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல வாழ்க்கை. நிறைய பேர் இந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சார் ஏற்று பேசாதீங்க சார், டீ கிடைக்காது. இவன் தான் சம்பாதிச்சு கொண்டு போடுறான், அவ வீட்டுலதான் இருக்கிறா, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு வைக்கணும். அவள்கிட்ட காப்பி வாங்கி குடிக்கிறது இந்த நாய் பயந்துட்டு அழுது. குடும்பம் கெட்டு போகும் சார், சண்டை போடக்கூடாது சார், அவ கொடுத்த காப்பி குடிச்சுக்கணும் சார். இல்ல என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை எனக்கு புரியவே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேறு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்கறதுக்கு அவளுக்கு உடம்பு வலியா இருக்கும், பண்ண முடியாம இருக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பொம்பளைதான் வேலை செய்யணும், ஆம்பளை செய்யக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் நான் வரல. நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அந்த அடக்குமுறை அராஜகம்னு வருது இல்லையா, இல்ல அதை நிறைய பேர் போட்டு பார்ப்பாங்க. பயந்தே வாழ்றான், பயந்து போய். ஏன்னா பொண்டாட்டி சண்டை போட்டு அவ வீட்டுக்கு போயிருவா, அப்புறம் இங்க சமைக்கிறது யாரு? இந்த சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவ காலை பிடிச்சிட்டு கிடந்தான். ஏன்பா காசு கொடுத்தா ஹோட்டல்ல திண்டு போறலாம், நீ தான் மாசம் சம்பாதிக்கிறிய, ஒரு வீடு எடுத்து வச்சு அவ்வளவு செலவு பண்ணி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் சர்க்கிள்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். பார்க்க ஈஸி மாதிரி தெரியும், வச்சு மெயின்டைன் பண்ணும்போது தான் தெரியும். குத்துது, கொடையுது, ஃபேன் கடிக்குது, ஈர் கடிக்குது எல்லாம் வரும். அவங்களுக்கும் வரும் அதே மாதிரி. நமக்கு மட்டும், ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, பொம்பளைக்கும் இருக்குது. சில நேரம் யோசிச்சாங்கன்னா தலை வெடிச்சிடும். எங்க அப்பா அம்மா என்னை வர படிக்க வச்சாங்க, படிச்சுட்டு இந்த எரும மாட்டுக்கு நான் சாணி எடுத்துட்டு வீட்டுல எல்லாம் பாத்திரம் கழுவிட்டு துணி துவைச்சு போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இது என்னடா வாழ்க்கை, ஒரு சந்தோஷமே எனக்கு இல்லையே, புலம்ப ஆரம்பிச்சிருவா. அவங்களுக்கு தான் நிம்மதி இருக்குதா? சோ லைஃப் ஸ்டைல் மாறணும், டோட்டலா மாறணும். குடும்பம் வேணும். குடும்பத்திலே நீங்க எப்படி இருக்கலாம்னு சொன்னா அவர்கள் தனித்தனி சுதந்திரமாக இருக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு உதவுவது என்பது வேறு. அதை நான் சொல்லியிருக்கேன். முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், சிறு குழந்தைகள், அதுக்கு நம்ம உதவும் இல்லையா? பகிர்ந்து கொண்டு வாழ்வது. நான் அதை செய்தா நீ இதை செய். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்பு மயமா போகணும். இப்ப யாருக்கும் எந்த வேலையும் செய்யலாம், அன்பா இருந்தா வலிக்க. அன்பா இருந்தா இல்லையா? அன்பு இல்லாம நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு சின்ன விஷயம் கூட கடினமா இருக்கும். காலையில ஒரு டீ போட்டு கொடு ஏன்னு சொன்னா, ஏன் நீங்க எந்திரிக்க மாட்டீங்களா? முதல் நான் தான் எந்திரிக்கணுமா? என்ன பண்ணுங்க, காலையில எந்திரிச்சு டீ கடை தான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குது, 2 பேருக்கும் டீ வாங்கிட்டு வாங்க, ஆத்தி கொடுங்க, குடிச்சிட்டு நான் எந்திரிக்கிறேன், அப்புறம் என்ன சுறுசுறுப்பா இருக்கும்பா.
இவன் கடையில போய் நிற்பான். அப்படியே சில குடும்பங்கள் இருக்கு. இதே இது அவளுக்கு இவன் மேல அன்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவன் முழிக்கிறதுக்கு முன்னாலே அவ முழிச்சு டீயை போட்டு கொண்டு வந்து பெட்ல எழுப்புவா. டீ குடிங்க, நேரம் ஆயிட்டு எழுதுங்க, வாய்ப்பு பிடிச்சு கொடுங்க, காத்து நிற்பா. அப்ப இது எது செய்யுது? அன்புதான் செய்யுது. ஆண் நீ பெண்ணுங்கிறது இல்ல. அந்த இடையில என்ன வேணும்னா அன்பு வேணும், புரிந்து கொள்வது. அது ரொம்ப முக்கியம். இது ஞானத்துல மட்டும்தான் இருக்கும்.